இன்னொரு விஷயத்தை நல்லா தெளிவாக மனசு இருக்கோம். நீங்கள் ஸ்போர்ட்ஸாக விளையாடணுமா, டான்ஸ் ஆடணுமா, பாட்டு பாடணுமா, நல்லா படிக்கணுமா, எதாக இருந்தாலும் காலை 4:30 மணிக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும். 4:30 மணிக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்கள் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற முடியும். 4 மணிக்கு எழுந்திக்கல, சோம்பேறிக்கலாம், 7:30 மணிக்கு எழுந்திக்கலன்னா இப்போ வாழ்க்கை முடியும். படித்தாலும் சரி, விளையாண்டாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் நாளைக்கு ஆரம்பிக்கும். மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், ஃபிட் பாடி ஃபிட்னஸ் வேணும். அதுக்கப்புறம் தான் மைண்ட் ஹெல்த்தி. இதெல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கையை வெற்றி அடையணும். இந்த ஆண்டு விழா நடத்துவதற்காக மேலும் நம்ம டான்ஸ் பேர் திவ்யா அவங்க வந்து நமக்கு இங்கே வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம கூட டான்ஸ் இல்லை, டான்ஸ் கிடையாது. யோகா மாஸ்டர் சாரி சார், குட் நேம் யோகா மாஸ்டர் சார் வாங்கிங்க. அவர் வந்து நம்ம யோகா நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு. அதுதான் அதனால் வாலண்டியராக அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. நான் கோப்பில் கேட்கல, அவங்க ஃப்ரெண்டே வந்து சொல்லி நல்லா கைதட்டுங்க. அது வந்து நமக்கு இலவசம் கிடைக்கணும்னா அதோட மதிப்பு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யோகா இந்த அளவுக்கு செய்வாங்க பசங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு யோகா செய்வாங்க. நான் இப்போ 4 மணிக்கு யோகா செய்யணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு செய்ய வச்சுருக்காங்க. நமக்கு அதே மாதிரி டான்ஸை நம்ம பழைய பசங்க ரொம்ப நாள் மறந்து போயிருக்காங்க. பழைய இதெல்லாம் உண்மையிலே அதை திருப்பி ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. டான்ஸுலேயே அருமையாக பண்ணியிருக்காங்க. அதனால் திவ்யா திவ்யா இருக்கீங்களா? எங்கம்மா திவ்யா அருமையாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க டான்ஸு. சரி, வாழ்க்கைதான் அவங்களுக்கு நல்லா கைது பண்ணியிருக்காங்க. மலையாள சார் வந்து நம்ம லட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருக்குப்பா, நல்ல வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு சர்டிஃபிகேட் அடிக்கிறதுக்காக சசிகுமார் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி. நான் ஒவ்வொன்று சொல்கிறேன்னா எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொன்றா செய்யணும். ஒவ்வொரு ஹெல்ப்பை உதவி செய்யணும். அது சீர்திருத்தி கொண்டு வரேன்றாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஏதோ இந்த ஒரு ஸ்கூல் நம்பிக்கையாக இருக்குது. நமக்கு நம்ம ஸ்கூலில் நான் வெளியே போய் கேட்டேன்னாலும் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் தான் இருக்கிறாள், அவரே பண்ணிடுவார். நான் எங்கே கேட்டாலும் ஏன்னா நீங்கள் வந்து பல்லால் முடிஞ்ச தலைவர் இருக்கிற நியமித்து கேட்குறீங்க. அதுமாதிரி அப்படி இல்லாமல் திருப்பி தலைவருக்கு அப்புறமும் சரி எல்லாம் திருப்பி வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. முன்னாடி படிச்சுட்டு போகிறவங்க நல்ல இருக்கவங்க எல்லாம் வாங்க. நம்ம எல்லா ஸ்கூல்லையும் நடந்துட்டு இருக்குது. இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி படித்தவங்க ஒன்று சேர்ந்து ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னாடி படிச்சுட்டு போகிறாங்க எல்லோரும் ஒன்றா வந்திருந்து இங்கே இன்னும் விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விழாவை நடத்துவதற்கு உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இறைவனுக்கு நன்றி. 10 வருஷம் வாழ்வு வாழ்க்கை.